நான் யாரு தெரியுமா, வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லி அரசு பேருந்து நடத்துனரை கன்னத்துல அரைஞ்சிருக்கு இந்த ஒரு லேடி. இது பேர் வந்து பிரியா அப்படின்னு சொல்லப்படுது, சட்டக்கல்லூரி மாணவி. இந்த ஒரு வீடியோவை நிறைய பேர் எனக்கு அனுப்பி வச்சிருந்தீங்க. அதாவது மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாரிஸ் கார்னர் இருக்குல்ல சென்னையில, அங்க இருந்து கிளாம்பாக்கம் போற பேருந்துல சட்டக்கல்லூரி மாணவி பிரியாவும் அதோட நண்பர்களும் ஏறி இருக்காங்க. இந்த பிரியா வந்து தாம்பரம் வர டிக்கெட் எடுத்திருக்காங்க. ஆனா தாம்பரத்துல இறங்காம உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அப்படி இறங்காம இருந்ததுக்கு பஸ்ல கூட்டம் இருந்த மாதிரியும் தெரியும். பஸ் நிக்காம போனதாவும் எங்கேயும் சொல்லப்படல. அப்படி இருக்கிறப்போ தாம்பரத்துல இந்த பொண்ணு இறங்காம, தாம்பரத்துக்கு தானே டிக்கெட் எடுத்தீங்க, தாம்பரத்துல நீங்க இறங்கலையா, இங்க வர வந்திருக்கீங்க, சரி 15 ரூபா எடுங்க, இங்க நீங்க டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் ஏன் டிக்கெட் எடுக்கணும், தாம்பரத்துல என்னை இறக்கி விடாம நீங்க இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து பிரச்சனை பண்ணியிருந்திருக்காங்க. அதெல்லாம் தெரியாது, நீங்க டிக்கெட் எடுத்தே ஆகணும், நாங்க பஸ்ஸை நிப்பாட்டதான் செய்வோம், ஏறுறதும் இறங்குறதும் உங்க வேலைன்ற மாதிரி அவர் சொன்னதுக்கு அந்த கண்டக்டர் இந்த சட்டக்கல்லூரி மாணவி கன்னத்துல பலாருன்னு அரைஞ்சிருக்கு. நான் யாரு தெரியுமா, வழக்கறிஞர்னு சொல்லி கத்திக்கிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிட்டே அவர் அடிச்சிருக்கு. அவரும் வார்த்தையை விடாம பொறுமையா பேசினவர் ஒரு கட்டத்துக்கு மேல அவரும் திட்ட ஆரம்பிக்கிறார். இதுல அந்த பொண்ணு கூட வந்த ஒரு பையன் அவன் பங்குக்கு ஒரு வார்த்தையை விட்டுருக்கேன். அந்த பொண்ணு அதை ஸ்டாப்ல இறங்கினதும் அந்த பொண்ணு கூட வந்த பையன் அந்த பஸ்ல தான் இருந்திருப்பான். அந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட சொல்லுவான், அந்த கண்டக்டரை வச்சு செய்யலாம் அப்படின்னு. அதுல உள்ள பப்ளிக் ஒருத்தவர் என்ன வச்சு செய்யலாம் அப்படின்னு எந்திரிச்சிருவாரு. அது வர பெருசா பேசிக்கிட்டு இருக்கவே அந்த பஸ்ல உள்ள பப்ளிக் பேச ஆரம்பிச்சோடனே அமைதியாயிரு. இது ஒரு கட்டத்துல போலீஸ் கேஸாவே ஆயிருச்சு. 2 பேர் மேலயுமே வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த சட்டக்கல்லூரி மாணவி பிரியா வந்து அந்த பணியில இருக்கிற கண்டக்டரை வந்து தகாத முறையில பேசி கன்னத்துல அரைஞ்சதுக்காகவும், பதிலுக்கு இந்த கண்டக்டர் வந்து தகாத முறையில பேசினதுக்காகவும் 2 பேர் மேலயுமே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. விசாரணை போயிட்டு இருக்கு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்ன பிரச்சனை வேணா இருக்கட்டும், அந்த சட்டக்கல்லூரி மாணவி எப்படி ஒரு நடத்துனரை வந்து கையை நீட்டி அடிக்கலாம் சொல்லி அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் எல்லாரும் வந்துட்டு பஸ் எடுக்க மாட்டோம் அப்படின்னு போராட்டம் பண்ணி இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வர பஸ் எதுவும் வந்து ப்ராப்பரா மூவ் ஆகல அப்படின்னு சொல்றாங்க.